ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே உக்காந்துட வேண்டியது. இப்போதானே அவன் படிச்சு சொன்னான் ஃப்ரீ ஒர்க் அவுட் பண்ணுங்கடா ஒர்க் அவுட் பண்ணுங்கடான்ட்டு. ஒரு மயிரும் பண்ணாம வந்து உட்காந்துட வேண்டியது. இது ப்ரீ ஒர்க் அவுட் தான் நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னா. இது சார்ஜ் வர 5% தான்டா இருக்கு. ஒரு சார்ஜர் போட முடியாதாடா உன்னால? அதுதான் வந்து அங்கே ஒன்று வீடியோன்னு ஆன் பண்ணியிருக்கோம். நான் வந்து கேள்வி கேட்பேன், ஓகேவா? உங்ககிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படின்னா வந்துட்டு, நீ வந்து நீ எங்க இருந்து வர்ற? ஃபர்ஸ்ட் விண்வெளியில இருந்து வரேன், விவாகரத்துல இருந்து வரேன். மயிறு இப்போ நேத்து கூட மோன்ட்ரியல்ல நியூஸ் என்ன தெரியுமா? நேத்து 40 வயசுக்காரனை சுட்டுட்டானுங்க. அது வேறடா. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா, நீ இப்ப சொன்னில 40 வயசுக்காரன் சுட்டுட்டு, அது இல்லடான்னு சொன்னோன்னு நீ அடுத்து வேற ஏதாவது சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ சொல்லல, ஏதாவது சொல்லணும். அப்படியா? அப்படித்தான் சின்ன பிள்ளைய கொண்டுட்டாங்க அந்த மாதிரி. நீ சொன்ன அதே இடத்துல தான் 40 வயசு நம்ம டெய்லி போயிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க மாட்டோம் எந்த கொலையும். நம்ம போன பிறகு நடக்குது, இல்லை நம்ம வரத்துக்கு முன்னாடி நடக்குது. சொல்றவன் இந்த ஜிம் போற அவங்க அண்ணனா கூட இருக்கலாம். டேய் இதெல்லாம் பண்ண இப்படிலாம் பண்ண தெரியுற ஃப்ரெண்ட். எனக்கே 2 நிமிஷம் கழிச்சு தான் புரியுது. தெரியுற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். மதுரையில இருந்து வர கரெக்டா? சரி. ஸோ மதுரையில வந்து நீ மதுரை பத்தி இப்ப நீ பேச போற. மதுரையில ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஃபேமஸ்? நான் ஃபேமஸ் இல்ல, எனக்கு அது எல்லாருக்கும் தெரியும். ஓ நீ அப்படி வரியா? இப்படி நீ ஏதோ இங்க கனடால வருவேன்டா. நான் தான் வருவேன். மீண்டும் மீண்டுமா? லைசன்ஸ் ரெஃபரன்ஸ் விடு. அது கடுப்பு. நீ மதுரையில என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. அதுல இல்ல, இதே மாதிரி தான் சும்மா இருந்தேன். டிகிரின்னு ஒண்ணு பண்ணேன் 4 வருஷத்துக்கு. இங்க 16 மாசம் பண்ணேன், அங்க 4 வருஷம் பண்ணேன். எதுக்கு பண்ணேன், ஏன் பண்ணேனே தெரியல. டிகிரியில என்னடா படிச்ச? எலக்ட்ரானிக்ல. எலக்ட்ரானிக் போனா டிகிரி சொல்றியா? டிகிரி கூட வாங்கல நான். அங்கதான் இந்த காலேஜ்ல தானே இருக்கு. என்ன பறக்கான அது? அப்போ கஷ்டம்டா. நானாச்சும் அங்க இருக்கிற டிகிரி வாங்கல. மயிறு நீ இங்க இருக்கிற டிகிரியே வாங்கல. ஏன்னா வச்சிருக்கானே தெரியல. என் டிகிரியாச்சும் காலேஜ்ல தான் இருக்கு. என்ன இப்ப என்னைய பத்தி என் வாழ்க்கை வரலாறு தெரியணும் உனக்கு? நீ வந்து இன்ஜினியரிங் படிச்ச. என்ன படிச்ச இன்ஜினியரிங்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓ அப்படியா விஷயம்? என்னடா படிச்ச? அதுல என்ன வருமோ அதை படிச்சேன்டா. ஏன்டா இப்ப படிச்ச மாஸ்டர்ஸ் டிகிரியோட சப்ஜெக்ட் கேட்டாலே எனக்கு தெரியாது. இல்லடா, இப்போ வந்து ஒரு இன்டர்வியூர் வரான்னு வச்சுக்கோயேன். நீ வந்து இப்போ மாஸ்டர்ஸ் படிக்கலன்னு வச்சுக்கோ, ஓகேவா? மாஸ்டர்ஸ் படிக்கல. ஐயோ சாமி. இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் ரெஸ்யூம்ல போட்டு ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றேன்னு வச்சுக்கலாம். சரி. ஒரு கம்பெனிக்காரன் வந்து இன்டர்வியூ எடுக்கிறான், ஓகேவா? நீ இன்ஜினியரிங்ல நீ இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ண? ஆக்சுவலா நாங்க பண்ணல, இன்னொருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அந்த ப்ராஜெக்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வியரபிள் ப்ரீநாட்டல் மானிட்டரிங் டிவைஸ். புள்ளத்தாச்சி வயிற்றுல வயரை கனெக்ட் பண்ணி புள்ள உசுரோட இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மிஷின். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, இந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிங்களா? ஹார்ட் பீட் பல்ஸ் ரேட்லாம் ஒர்க்காச்சுன்னு சொன்னானுங்க. நானும் நம்பிட்டு நிறைய பேஷண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணீங்களா? அது அப்படியும் பண்ணேன்னு சொன்னானுங்க. என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? ஓ எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணல. ஆனா அதுல பேர் என்னது? ஆப்பல வருதா நான் போட்ட செட். நீ என்ன படிச்ச? ஏன்டா திரும்பி அதுக்கே வர? என்னெல்லாம் படிச்ச? என்னெல்லாம்? சரி, இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ உன்னை வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பான். உனக்கு என்ன தெரியும்? தெரியும், நீங்க ஜாப் போஸ்டிங் போட்டிருக்கேன்னு தெரியும். அதை பார்த்து தான் நான் வந்தேன். டேய் என்ன இல விடாது. சரி, இப்போ என்ன சப்ஜெக்ட் பேர் உனக்கு சொல்லணும் அவ்வளவுதானே. சப்ஜெக்ட் பேர் சொன்னா சரியா இருக்கும். சப்ஜெக்ட் பேர் சொல்ல வேண்டாம். உன்னால என்ன பண்ண முடியும்ன்றதை நீ சொல்லு. என்னால எதுவுமே பண்ண முடியாதுனே. எதுவுமே பண்ண முடியாதுனே. உங்க அண்ணனுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாதுனே. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இருடா, நான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படிச்சேன். அப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், அனலாக் கம்யூனிகேஷன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கு நீங்க என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சது 4-5 கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் பேரை சொல்லிடுவேன். அந்த கண்ட்ரோலர்ல எத்தனை பின்? அப்படிலாம் கேட்டா தெரியாது. இதெல்லாம் ஃபோர்ட் இன்டர்வியூவா? உனக்கு அதானே கேட்டாங்க. எனக்கெல்லாம் அது பதில் சொல்ல முடியாது. நான் சாஷ்டாண்டமா காலில் விழுந்துருவேன். எனக்கு தெரியாதுங்க.
நீங்க வேற எதனா ஒரு குவாலிஃபைட் கேண்டிடேட்டை பார்த்து போய்க்கோங்க. டேய் யாரா நீ? சரி ஓகே, நீ வந்து எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நீ வந்து சரி நம்ம வந்து கனடா போலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் வரும்ல, நீ எந்த டைம்ல வந்து அந்த டெசிஷன் எடுத்த? இல்லை வந்து நீ சில பேர் வந்துட்டு பார்த்தோன்னா நான் சின்ன வயசுல இருந்து நான் போனா ஃபாரின் கண்ட்ரி போகணும் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து காலேஜ் படிக்கும்போது சே என்னடா இங்க இருந்தா வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க, சரி ஃபாரின்ல போனா நிறைய. அதே மாதிரி நீ எந்த டைம்ல வந்து நீ கனடா போகலாம் இல்லை அப்ராட் கண்ட்ரிஸ் போகலான்னு சூஸ் பண்ண, அதே மாதிரி உனக்கு அங்க என்ன கிடைக்கல, அங்க போனா என்ன எக்ஸ்பெக்டேஷன், அந்த இது வந்து எனக்கு தெரியணும். அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எதுக்கு லாய்க்கு இல்லைங்க, சும்மா கிடந்தேன். இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. மன்சூர் சொல்ற மாதிரிதான். ஏய் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் கேட்காதடா, நான் பெரிய புளுத்தி எல்லாம் கிடையாது. வழக்கம் போலதான் 10th முடிச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தேன். வேற எதனா ஸ்கூல் நான் சொன்னேன் கேவி சேர்த்து விடுங்க சொன்னேன்ல, அது ரெக்கமெண்டேஷன்ல வேற ஒருத்தன் வாங்கிட்டு போனா நான் எதுக்கு 10 எடுத்தேன், என்ன அது எதுக்குன்னே சம்பந்தமே இல்ல. ஓ சிபிஎஸ்சில நீ 10 out of 10? அதை கட் பண்ணிடுவேன் நான். இல்ல நான் போடுவேன். அது ஏதோ ஒரு லக்கில் நடந்துருச்சுன்னு வச்சுக்க. நான் கேட்டாங்க, அப்ப எனக்கு டிசைட் பண்ண சோம்பேறித்தனமா இருக்கு. சரி ஒரே ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன், எப்படி ஸ்கூலை விட்டு போகுதுன்னு ஒரு பிட்டை போட்டேன். சில பேர்லாம் இருக்கிறது தெரியாம ரெண்டு போயிருவாங்கல்ல. ஓ அந்த அமைதியான கேரக்டர்ல நீ ஒரு ஆக்சுவலா வாய் பேசினேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே நிப்பாட்டிட்டேன். வாய் பேசும்போது என்ன எவனும் கண்டுக்கல, நிப்பாட்டணும் எவனும் கண்டுக்கல. சரி அப்போ வந்து நீ 10th முடிச்ச, அப்புறம் 12th அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ண, அதுக்கப்புறம் வந்துட்டு 11th 12th அதே ஸ்கூலு. 12th ஆப்வியஸா உனக்கு தெரியும் நான் எப்படி மார்க் வாங்கினேன், என்ன சாதிச்சேன் அப்படின்ட்டு. எவ்வளவு எடுத்த? 500க்கு சிபிஎஸ்சில 330 எடுத்தேன். பரவாயில்ல, சரி நல்ல ஒரு ஸ்கோர் தான். நானும் அதே ரேஞ்ச் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா எப்படி பாஸ் ஆனானே தெரியல. சொன்னாரு இவரு ரிசல்ட் வந்து என் கிளாஸ் டீச்சர் சொன்னாரு, பாஸ் ஆக்கியோடா மேக்ஸ்ல, பரவாயில்லையடா. அதே நிலைமைதான் அப்படி இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் வந்து என்ன காலேஜ் சேர, அப்போ நம்ம டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா, மார்க் கம்மியாயிட்டு. இதுக்கெல்லாம் காலேஜ் கிடைக்குமா, என்ன சேர்த்து விடுறே சேர்த்து விட்டுக்கோன்னு சொன்னேன். அவங்க சேதுன்னு ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. அங்க ஃபீஸ் கம்மி தான், அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா இன்ன வரைக்கும் அதே அந்த கில்ட்டியோட இருந்துட்டு இருக்கோம். ஐயோ ஃபீஸ் ரொம்ப ஆச்சுன்ட்டு. காலேஜ் முடிஞ்சோடனே ஆப்வியஸா கேட்டாங்க என்ன பண்ண போற அப்படின்ட்டா. அதாவது எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துரும்ல, அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி உனக்கும் கேள்வி வந்துச்சு கரெக்டா? அவங்க கடமைக்குன்னு கேட்பாங்க, நம்ம கடமைக்குன்னு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ரொம்ப யோசிச்சு ஆல் த சிந்தனை அப்படிலாம் எனக்கு இல்ல. நீ எப்படி ஃபாரின் போலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்த? ஃபாரின் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் சுத்தி பார்க்க ஆசையா இருந்துச்சு. டூரிஸ்ட் விசால போனா எல்லா செலவும் நம்ம தான் பண்ணணும், லோன் கொடுக்க மாட்டோம். இப்ப நீ பேங்க்ல போயிட்டு நான் சும்மா சுத்தி பார்க்க போறேன், எனக்கு ஜாலியா இருக்கணும், வெள்ளைக்காரங்களாம் பார்க்கணும், வெள்ளைக்கார பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இல்ல நான் இவ்வளவு ஸ்கோர், காலேஜ்ல நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா மொத்தம் 8 செமஸ்டர் இருக்குல்ல, 4 கோவிட் 4 நேர்ல போய் எழுத வேண்டியது. நேர்ல போய் எழுத வேண்டியது கரெக்டா கஷ்டமான எக்ஸாம் வந்துருச்சு, அதை சமாளிச்சிட்டேன். கேட்பேன் போய் பேங்க்ல போய் லோன் கேட்டு நான் இந்த மாதிரி வெள்ளைக்கார பிள்ளையில சைட் அடிக்கணும், எனக்கு ஊரை சுத்தி பார்க்கணும், எனக்கு காசு கொடுங்க, கொடுக்க மாட்டானுங்கள. அதனாலதான் மாஸ்டர்ஸ் பண்ண போறேன், எனக்கு வீசா வேணும்னு கேட்டு கொடுத்துட்டானுங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்துட்டேன். ஏன் வந்துட்டு நீ வந்து ஃபாரின்ல போய் சுத்தி பார்க்கணும், அதான் பிள்ளைங்கள ஃபாரின் பிள்ளைங்கள எல்லாம் பார்க்கணும், ஃபாரின் பிளேசஸ் பார்க்கணும், அது வந்து எப்படி தெரியும் உனக்கு? சில பேர் வந்துட்டு இந்த படத்துல பார்த்து ஃபாரின்னா எப்படி இருக்கா படத்துல இல்லடா, இப்போ சில படத்துல எல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது இல்லடா, பிறந்தல இருந்து ஒரே ஊர்ல இருந்து போர் அடிச்சிருச்சு, ஒரே ஆளுங்க ஒரே இடம், அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருந்துருவேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போலான்னு பார்த்தேன். அப்படி வந்தா உங்களை மாதிரி எனக்கு பேஷன்லாம் இல்ல, சம்பளம் அதிகமாகும், ஏன்னா வேலைக்கே போலையா அங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? முடிச்ச உடனே டேரக்டா என்ன நான் சோத்துக்கே சிகரெட்டு தண்ணி எந்த பழக்கமும் இல்ல, எனக்கு சோத்துக்கே வழி இல்ல. என்ன என்ன எழவியாது இல்லடா, நான் மே மாசம் முடிச்சேன், செப்டம்பர் வந்துட்டேன். சோ நான் ரொம்ப பெருசாலாம் பிளான்லாம் பண்ணல. ஐஎல்ஸ் மட்டும் கிளாஸ் போனேன், அதுவும் போனோடனே தானே எக்ஸாம் எழுதணும். ஆக்சுவலா நான் அதுலயும் தற்கூரித்தனமா போயிட்டு விட்டுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு வீசா வர மாதிரி இருக்கிற டைம்ல தான் நான் திருப்பி எக்ஸாமே எழுதினேன். எழுதி வந்துருச்சு, போயிட்டேன்.